ராசாத்தி, எங்க போற? குளிக்க போறேன் மாமா. குளிக்கவா? சரி, குளிக்கிறதுக்கு முன்னாடி கபோர்டை ஓபன் பண்ணி பாரு. மாமா ஓபன் பண்ணு. அந்த கவர் எடுத்து பிரிச்சு பாரு. மாமா, புது புடவை இருக்கு. உனக்கு தான் அது. அதை கட்டி. மாமா, எனக்கா புது புடவை? உனக்கு தான். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். மாமா, நீங்க எனக்கு புடவை வாங்கி கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எதுக்கு மாமா இப்ப புடவை? அது பெரியம்மா பெரியப்பா கல்யாண நாள்ல, அதான் அதுக்கு தான் இந்த புடவை. மாமா, பொய் தானே சொல்றீங்க? ஏய், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னது? பெரியத்தை என்ன அடிச்சதுக்கு என்ன சமாதானப்படுத்த தானே இந்த புடவை? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் மாமா. அத்தை கோவமா இருந்தாங்கன்னா அத்தைய சமாதானப்படுத்த பாரி மாமா மைசூர் பாக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களாம். அத்தை சொன்னாங்க. நீங்க அவர் புள்ள தானே? ஏய், எங்க அப்பா வேணா அப்படி இருக்கலாம், நான் அப்படி இல்ல. நான் அதுக்காகலாம் புடவை எடுத்து கொடுக்கல. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கட்டிக்கிறதுக்கு உங்ககிட்ட நல்ல புடவை இல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ ஒண்ணு மாமா, எனக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுல்ல, அது போதும் எனக்கு. ஏய், லூஸ் மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காத. சீக்கிரம் புடவை கட்டிட்டு கீழே வா. என்ன லூஸ் ஆக்குனதே நீங்க தானே மாமா. முத்து சார், என்ன என்ன இறக்கிட்டு இருக்க? டெக்கரேஷன் ஐட்டம் சார். தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன் சார். சரி, அப்போ இறக்கி இந்த பசங்களை வர சொல்கிறேன். சரிங்க சார். குமரா, இனியா. என்னங்க? இல்ல, ஏமா நீ இன்னும் ரெடி ஆகலையா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகுறேங்க. அப்பா, டேய், இந்த டெக்கரேட் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, கூட இருந்து பாத்துக்குங்க. சரிங்க சித்தப்பா. வாடா. பூஜைகள்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. தம்பி, அண்ணா, என்னண்ணே அப்படியே புது மாப்பிள்ளமா ரெடி ஆயிட்டீங்க? ஆமா தம்பி. என்னம்மா, உங்க அம்மா என்ன வரல? வந்துட்டு இருக்காங்க மாமா.
என்ன புது புடவெல்லாம் கட்டியிருக்கா? ரசதி இது புது புடவையா? ஆமா மாமா. நல்லா இருக்கு. இது எப்பமா எடுத்த? ஏய் என்ன வெக்கப்படுறா? அண்ணி சிரிக்கிறத பார்த்தா தெரியல, அண்ணன் தான் வாங்கி கொடுத்திருப்பாரு. சும்மா சொல்லக்கூடாது அண்ணி, அம்மாவை விட இன்னைக்கு நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. மாப்பிள வாங்க அத்தை. வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா மாப்பிள? நல்லா இருக்கு. கண்மணி உள்ள இருக்கா? போங்க அத்தை. போங்க. சரி. அண்ணா கொஞ்சம் வேக வேகமா வேலையை பாருங்க, ஆளுங்களாம் வர சரி ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி. அண்ணா இத இங்க வாசல்ல இருந்து இப்படி கட்டிடலாம்ல? ஆமா, இங்க இருந்து அது வரைக்கும். உள்ள வரலாமா? வாங்க. வாங்க சம்பந்தி. இப்பதான் கண்மணி கிட்ட கேட்டேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஓ, எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நல்லா இருக்கேம்மா. சம்பந்தி அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. சும்மா இருங்க சம்பந்தி. கண்மணி எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ராசாத்தி புடவை ரொம்ப நல்லா இருக்கே. ஆமாமா, இனிய எடுத்து கொடுத்தது. ஆ, ஆஹா. கண்மணி அம்மா ரூம் கழிச்சிட்டு போ. சரிங்க மாமா. வாமா. சரிம்மா நீ போய் ரெடி ஆயிரு, நான் வெளியில என்ன நடக்குன்னு பாக்குறேன். சரிங்க. ஏ கண்மணி, ராசாத்தி இங்க சந்தோஷமா இருக்கா போல இருக்கு. என்னடி இது, அவ புருஷன் அவளுக்கு புடவெல்லாம் எடுத்து கொடுத்திருக்கான். ஏய், இந்த வீட்ல நீ எதுக்கு இருக்கன்னே தெரியல. அவளை சந்தோஷமா இருக்க விட்டேன்னு வெச்சுக்கோ, அவ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டை தன் கைக்கு கொண்டு வர பாப்பா. அவளுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைய நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. ஏண்டி, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன பேசாம இருக்க சொல்ற? என்னடி நடக்குது இந்த வீட்ல? உன் மூஞ்ச பார்த்தா நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா அவளை பாரு, மூஞ்சி நிறைய அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது? என்னடி சொல்ற? ஆமாமா, அதெல்லாம் நான் உனக்கு ரசத்தே, எங்க போயிட்டு இருக்க? ரூமுக்கு தான். கீழே அவ்வளோ வேலை இருக்கு, நீ பாட்டுக்கு ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதான் பெரியத்த வேண்டான்னு. அதெல்லாம் நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். அவங்க அப்படிதான் கோவத்துல பேசுவாங்க, அப்புறமா மறந்துடுவாங்க. ஓ ராசாத்தி, போய் ஏதாவது வேலையை பாரு. இல்ல கண்மணி, வேண்டாம். பெரியத்த ஏதாவது சொன்னா. ஷோ, நான் தான் சொல்றேன்ல, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ போ. உண்மையாவா கண்மணி? உண்மைதான் ராசாத்தி, நீ போ, போய் வேலையை பாரு. போ. ஏண்டி, என்னடி நடக்குதுங்க? மா, அதெல்லாம் பெரிய கதைமா. அன்னைக்கு யாரு வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா ராசாத்தி எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதுதான் நடந்தது. அப்படியா சேதி? ஆமாம்மா, அது மட்டும் இல்ல, இன்னொன்னும் நடந்தது. இங்க வா வா. என்னடி? இருமா. பாரு.
என்னடி இது? உன் மாமியாருக்கு வெறும் வாய் மட்டும்தான்னு நினைச்சேன். அந்த புள்ளைய இந்த கொடுமை பண்ணிருக்கா. ஏய், இப்ப எதுக்குடி சிரிக்கிற? அவள் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிற உனக்கே அவ அடி வாங்குறத பார்த்தா இவ்ளோ கோவம் வருது. இது அவங்க வீட்ல பார்த்தா ஆமா, எனக்கே இத பாக்கும்போது எதுக்கு இப்படி பண்றான்னு உன் மாமியாரையும் அடிக்கணும் போல இருக்கு. ஹம், அவங்க வீட்ல மட்டும் பார்த்தா அவ்வளவுதான். ஹம். அதுதான் எனக்கு வேணும். இத அவங்க வீட்ல உள்ளவங்க போனுக்கு அனுப்பி வைக்க போறேன். அவங்க பார்த்துட்டு பெரிய பிரச்சனையை உருவாக்க போறாங்க. அதுதாண்டி சரி. உடனே அனுப்பி வை. அவங்க வந்து ஒரு ஆட்ட ஆடி தீத்துடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோவால கல்யாண நாள் ஃபங்க்ஷன் என்ன பாடுபட போகுதுன்னு பாரு. ம். ராசாத்தி, அண்ணி வாங்க அண்ணி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மாவும் இலக்கியாவும் கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமா ராசாத்தி. ஏய், என்ன உனக்கு இங்க காயம்? அதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் அக்கா உன்னை அடிச்ச விஷயம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அதை வச்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. இல்ல அத்தை, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரி, திரும்ப திரும்ப சொல்றேன், அக்கா அடிச்ச விஷயம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேணாம். தப்பி தவறி கூட வாய் உளறி வச்சிடாத. அத்தை, கண்டிப்பா தெரியாது அத்தை. நான் பாத்துக்கிறேன். என்ன ஆச்சு? கேக்குறேன்ல, என்ன காயுது? அண்ணி, இதெல்லாமா கேப்பீங்க? போங்க அண்ணி, வெக்கமா இருக்கு. ஓ, என்ன ராசாத்தி, புடவை எல்லாம் புதுசா இருக்கு. யாரு? உன் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்ததா? பரவாயில்ல பரவாயில்ல, புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கியே. போங்க அண்ணி, பொடிச்சுக்குவ. நீங்க வேற. ம். சரி, கபிலா வரலையா? அவன் ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னான். சரி அண்ணி, வாங்க அண்ணி, உள்ள போலாம். ம். பொன்னி, ஆமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. செண்பகம் வரல? அவங்க என் பொண்ணை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதான். எப்படி இருக்கீங்க? என்னது, ராசாத்தி அம்மாவை எதிர்பார்த்தா இவ மட்டும் வந்திருக்கா? அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். பொன்னிதான் சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசாக்குவா. சும்மா எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பொரிஞ்சு எடுத்துருவா. இனிமேதான் இருக்கு உங்களுக்கு வேட்டு. என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? அம்மாக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? கொடுத்துட்டேன் மாமா. பொண்ணு, மாமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன செண்பகம்மா வரல, அது ஒண்ணுதான் குறை. ராசாத்தி, மாமா, மங்கத்தை உள்ள இருக்காங்க, நீ பொண்ணியை கூட்டு போ. சரிங்க. வாங்க அண்ணி. போம்மா. ஆரம்பத்திலேயே அத்தை பொன்னிய நோஸ் கட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவை சென்ட் பண்ணா இதோட விளைவு பெருசா இருக்கும். ஏன் அம்மா இப்படி இருக்குன்னு தெரியல. என்ன ராசாதி, என்ன உன் பெரிய அத்தை மரகதம் மூஞ்சி காட்டுறாங்க? நான் இருக்கட்டுமா இல்ல கிளம்பட்டுமா? அண்ணி, அவங்க ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க. நீங்க ஏன் அது பெருசா எடுத்துக்கிறீங்க? ஆமாண்டியம்மா, என்னைக்குதான் உன் வீட்டு டென்ஷன் இல்லாம இருந்தது. சரி விடுங்க அண்ணி. சரி, உங்க அத்தை எங்க காணோம்? வேலையா இருப்பாங்க. ஹம்,
இன்னும் 2 நிமிஷம்தான். இந்த வீட்ல கஜா புயலை விட மோசமான புயல் சுரட்டி அடிக்க போகுது. என்ன இது அம்சம்? அவ இன்னும் எடுத்து பார்க்கலையே. அம்சத்தை கூட பார்க்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? இந்நேரம் பெருசா வெடிக்கும்னு எதிர்பார்த்தா ச்சே, என்னாச்சு? ஒருவேளை கவனிக்கலையோ? ஏதோ மெசேஜ் வந்துருக்குண்ணே. கண்மணி, மாமா, நீ ஏதாவது மெசேஜ் அனுப்புன? இல்லையே மாமா, நான் ஒன்னும் அனுப்பலையே. இல்லையா? கண்மணின்னு வந்திருக்கு. ஐயோ ஐயோ, பொன்னிக்கு பதிலா பாரி மாமாக்கு அனுப்பிட்டேனே. ஐயோ, பார்த்தாருன்னா நான் தொலைஞ்சேன். நெட்வொர்க்கே இல்லை. ராசாத்தி, மாமா என்னடா? இல்லப்பா, ராசாத்தி கிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இது வரேன் மாமா. அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், ஏய், ஏமா இனியன் தானே கூப்பிட்டான்? பார்த்து வரக்கூடாதா? ஏன் இப்படி ஓடி வந்த? யார் இவள கீழே வர சொன்னது? இவளுக்கு தான் எந்த வேலையும் கொடுக்க கூடாது, ஒதுங்கி இருக்கணும்னு சொன்னல. தண்டத்துக்கு இருக்கா. உன்னால ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய முடியாது. சும்மா இருக்க சொன்னா இருக்காம ஏண்டி உசுர வாங்குற?